எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டு சமையலில் ஐயர் வீட்டு மோர் குழம்பு. அது எப்படின்னா மசால் வடை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர், கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிள்ளை, பட்டை, சோம்பு, பட்டை மிளகாய், கடுகு, பெருங்காயம், உப்பு. மோர் குழம்பு செய்கிறதுக்கு அந்த துவரம்பருப்பும் ஜீரகத்தையும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். மோர் குழம்புல போடுற வடைக்கு இந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் தண்ணியில் வச்சு ஊற வச்சுக்கிறணும். கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் அது வடை போடுறதுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜீரகம், துவரம்பருப்பையும் இதில் போட்டுடணும். மிக்சியில் போட்டுட்டு இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடணும். இந்த தேங்காய் இதில் போட்டுடணும். இதை நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த துவரம்பருப்பை அரைச்சதை நம்ம இந்த தயிரில் கலந்துடுறோம். வந்துட்டு மஞ்சத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணான்றவங்க வேண்டாம். ஒரு சிலருக்கு மஞ்சத்தூள் போடாமல் இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மஞ்சத்தூள் போட்டால் பிடிக்கும். நான் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் மோரில் கலந்து வச்சாச்சு. அரைச்ச பருப்பு எல்லாம், உப்பு எல்லாம் போட்டு அதில் கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வடை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, வடைக்கு அரைக்கணும். இந்த வடைக்கு அரைக்கிறதுக்கு இதில் சோம்பு, பட்டை இந்த பருப்போடு போட்டுடணும். திருப்பி இந்த உப்பு போட்டுடணும். போட்டு இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அது எப்படின்னா நல்லானா ரொம்ப நைஸாக கிடையாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இந்த வடைக்கு நம்ம 1-2 அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதில் பெரிய வெங்காயம் நைஸாக அரியணும், ரொம்ப பெருசாக அரியக்கூடாது, இல்லைன்னா எண்ணெயில் உதிர்ந்துடும். நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எல்லாம் பொரித்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் அது வேகக்கூடாது, மொறுன்னு கொஞ்சம் இதாக இருக்கணும். ஓகே, சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். பச்சை மிளகா போடணும். வெங்காயத்தூள், கருவேப்பிலை வச்சு இந்த மோர் அரைச்சி மோர் குழம்புல என்னென்னா மோர் ரொம்ப கொதிக்கக்கூடாது. உப்பு போடணும். போட்டு இந்த வடை பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை அதில் போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.